ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கொத்து சப்பாத்தி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனதும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது சப்பாத்தி, ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த 4 சப்பாத்தியை நல்லா கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. 2 பேருக்கு நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தியை கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.